உலகத்துக்கே அவங்க 2 பேரும் எதிரிங்க. கீரியும் பாம்பும் போல. கேமரா முன்னாடி பாத்துக்கிட்டாலே பத்திக்கிட்டே எரியும். ஆனா அந்த கேமரா லைட் ஆஃப் ஆன அங்கதான் ஆட்டமே ஆரம்பம். மூடிய கதவுக்கு பின்னாடி சண்டை காதலா மாறும். வெறுப்பு முத்தமா மாறும். ஒருவன் திமிர் பிடிச்ச ஐடல், இன்னொருவன் அப்பாவி தேவதை. இவங்க 2 பேருக்கும் நடுவுல சிக்கிக்கிட்டது ஒரு சிகப்பு நூல். காதல், காமம், கண்ணீர், அப்புறம் ஒரு பெரிய துரோகம். இது சாதாரண கதை இல்ல. இது ஒரு கொரியன் பிஎல் ஸ்டோரி. நம்ம தமிழ்ல. முழுசா கேளுங்க, உங்க இதயத்துல ஒரு மின்னல் வெட்டும். மறக்காம பிரியங்கா ஆடியோ புக் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க அந்த ரகசிய உலகத்துக்குள்ள போலாம். அத்தியாயம் 1. சியோல் நகரமே இன்னைக்கு தலைகீழ மாறின மாதிரி இருந்துச்சு. வெளியே அந்த ஒலிம்பிக் ஸ்டேடியம்ல கிட்டத்தட்ட 50,000 ரசிகர்கள் கத்துற சத்தம் உள்ள இருக்கிற கிரீன் ரூம் வரைக்கும் கோம்னு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அது வெறும் சத்தம் இல்ல, அது ஒரு வெறி. இந்த எம்ஏ விருதி வழங்கும் விழா ராத்திரியில 2 பேரை பத்தி தான் எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. 2 பேரு, 2 துருவங்கள். ஒரு பக்கம் நைட் குரூப்போட ராப்பர் கிம் டே ஹியூங், இன்னொரு பக்கம் டே பிரேக் குரூப்போட விஷுவல் லீ ஜி வு. பேக் ஸ்டேஜ் காரிடார் ஃபுல்லா ஒரே பரபரப்பு. வேலை செய்யறவங்க எல்லாரும் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்தாங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் கையில பிரஷோட தயாரா நின்னுட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு கூட்டம் நடந்து வரும்போது மட்டும் அந்த இடமே அப்படியே பின் டிராப் சைலன்ஸ் ஆச்சு. டக் டக் டக். கனமான பூட்ஸ் தரையில படுற சத்தம் மட்டும்தான் கேட்டுச்சு. அங்க வந்தவன் வேற யாரும் இல்ல, டே ஹியூங். அவன் போட்டிருந்த அந்த கருப்பு லெதர் ஜாக்கெட் அவன் உடம்போட அப்படியே ஒட்டி இருந்துச்சு. கலஞ்ச தலைமுடி கொஞ்சம் வேர்வையோட அவன் நெத்தியில ஒட்டிட்டு இருக்க, அவன் கண்ல இருந்த பார்வை, ச்சே, அது பார்வை இல்ல, யாராவது குறுக்க வந்தா எரிச்சிடுவேங்கிற மாதிரி ஒரு திமிரு. அவன் கூட வந்த மத்த மெம்பர்ஸ் எல்லாம் சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு வந்தாங்க. ஆனா டேஹியூங் மட்டும் வாயத் திறக்கல. அவன் கையில ஒரு தண்ணி பாட்டில் இருந்துச்சு. அது அவன் நசுக்கி பிடிச்சிருந்த விதத்தை பார்த்தாலே தெரிஞ்சுது. அவன் மூடு சரியில்லை, பயங்கர கடுப்புல இருக்கான். ஹியூங், கொஞ்சம் கூலா இருங்க, கேமரா எல்லாம் இங்கதான் சுத்திட்டு இருக்கு அப்படின்னு அவனோட குரூப் பையன் ஒருத்தன் சொன்னான். டேஹியூங் அவனை திரும்பி ஒரே ஒரு பார்வை பார்த்தான். என்ன, கூலா இருக்க சொல்லாத. இன்னைக்கு அந்த டே பிரேக் பசங்க மூஞ்சில முழிக்கவே கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா அவனுங்க ட்ரெஸ்ஸிங் ரூமை நம்ம ரூம் பக்கத்திலே போட்டிருக்காங்க. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க? அவன் குரல்ல அப்படி ஒரு கம்பீரம். கேட்டா பொண்ணுங்களுக்கெல்லாம் மயக்கம் வரும். ஆனா அவன் கூட இருக்கிறவங்களுக்கு பயம் வரும். சரியா அந்த நேரத்துல எத்தாப்புல இருந்து இன்னொரு கூட்டம் வந்துச்சு. அப்பதான் அந்த சம்பவம் நடந்துச்சு. காரிடாரோட இன்னொரு முனையிலிருந்து ஜீவு நடந்து வந்தான். டேஹியூங்க்கு நேர் எதிர் மாதிரி இவன். முழுசா வெள்ளை கோட் சூட், கழுத்துல சில்வர் செயின் மின்ன, அவன் முகம் அப்படியே தேவதை மாதிரி பளிச்சுன்னு இருந்துச்சு. அவன் சிரிச்சுக்கிட்டே எல்லாருக்கும் தலை குனிஞ்சு வணக்கம் வச்சுக்கிட்டே வந்தான். ஆனா அவன் கண்கள் அது மட்டும் சிரிக்கவே இல்ல, ரொம்ப ஷார்ப்பா எதையோ தேடுற மாதிரி இருந்துச்சு. டேஹியூங் குரூப்பும் ஜீவு குரூப்பும் சரியா அந்த பாதையோட நடுவுல சந்திக்க வேண்டிய நிலைமை. வழி பத்தல. 2 பேரும் நின்னாங்க. மொத்த இடமும் கப் சிப்னு ஆயிடுச்சு. சுத்தி நின்னவங்க எல்லாம் மூச்சு விட பயந்து போய் ஓரமா ஒதுங்கி நின்னுட்டாங்க. டேஹியூங் ஜீவுவ பார்த்து ஒரு சின்ன நக்கலான சிரிப்பு சிரிச்சான். அவன் உடம்பு கொஞ்சம் முன்னாடி சாச்சு ஜீவு கண்ண நேரா பார்த்து சொன்னா, வழிய விடு, ஏஞ்சல். அந்த ஏஞ்சலுங்கிற வார்த்தையை அவன் சொன்ன விதம் இருக்கே, அது பாராட்டு இல்ல, கேவலமான கிண்டல். ஜீவு முகத்துல இருந்த அந்த பொய்யான சிரிப்பு மறைஞ்சிடுச்சு. அவனோட உண்மையான முகம், அந்த திமிரு வெளியே வந்துச்சு. அவன் டேஹியூங்க பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாம அவன் கிட்ட நெருங்கி போனான். இப்போ 2 பேருக்கும் நடுவுல 1 இன்ச் கேப் கூட இல்ல, மூச்சு காத்துப்படுற தூரம். ஜீவு அவன் காது கிட்ட குனிஞ்சு ரொம்ப மெதுவா ஆனா நறுக்குன்னு தெக்கிற மாதிரி சொன்னா, உனக்கு கண்ணு தெரியாதா? எவ்வளவு இடம் இருக்கு, நீதான் நகரணும், சீனியர். சீனியர்னு சொன்னது மரியாதைக்கு இல்ல, வயசானவன்னு கிண்டல் பண்ற மாதிரி இருந்துச்சு. டேஹியூங் கண்ணு அப்படி ஒரு கோவம். அவன் கை ஜீவுவோட தோள்பட்டைய பிடிக்க போச்சு. அது ஒரு ஆக்ரோசமான டச். அடிக்க போறானா இல்ல அரவணைக்க போறானானே தெரியாத ஒரு வேகம். ஏய், கையேடு! ஜீவுவோட மேனேஜர் உள்ள புகுந்து தடுத்தான். ப்ளீஸ், இப்போ பிரச்சனை வேண்டாம், ஸ்டேஜுக்கு டைம் ஆச்சு, போறாவாங்க. ஜீவு டேஹியூங்க பார்த்து ஒரு நக்கல சிரிப்பு சும்மா குடுத்துட்டு அவன் ஷோல்டரை தட்டி விட்டுட்டு நகர்ந்து போனான்.
அவன் போகும்போது அவனோட சென்ட் வாசனை, ஒரு ஸ்ட்ராங்கான வெண்ணிலா வாசனை டேஹியூங் மூக்குல ஏறி அவனை இன்னும் கோவப்படுத்துச்சு. டேஹியூங் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டான், இவனை இன்னைக்கு ஸ்டேஜ்ல வச்சு செஞ்சாதான் அடங்குவான், ரொம்ப துள்றான். ஆனா டேஹியூங்க்கு தெரியாது, ஜீவு அவனை விட்டு தள்ளி போன அப்புறம் கார்னர் திரும்பினதும் அவன் நெஞ்ச புடிச்சுக்கிட்டு பெருமூச்சு விட்டான். ஜீவு மனசுக்குள்ள, பாவி, அவன் பக்கத்துல வந்தாலே ஏன் உடம்பு இப்படி ஆடுது, அவன் கண்ணு அது ஏன் என்னை இப்படி முழுங்குற மாதிரி பாக்குது. 2 பேருக்கும் நடுவுல இருக்கிறது வெறும் போட்டி மட்டும் இல்ல, அதை தாண்டி வேற ஏதோ ஒன்னு பத்திக்கிட்டு எரியுது. அது பகையா இல்ல காதலான்னு இனிமேதான் தெரியும். காட்சி மாற்றம். ட்ரெஸ்ஸிங் ரூம். நைட் குரூப்போட ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள டேஹியூங் உள்ள நுழைஞ்சதும் கையில இருந்த தண்ணி பாட்டில செவுத்துல வீசி அடிச்சான். ச்சே, இவன் ஏன் என் கண்ணுல படுறான்? என்னாச்சு மச்சான், ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மின்ஹோ கேட்டான். டேஹியூங் கண்ணாடி முன்னாடி நின்னு அவனோட மேக்கப்பை சரி பண்ணிக்கிட்டே சொன்னா, அந்த ஜீவு, அவன் கண்ணு எனக்கு பிடிக்கல, அவன் ரொம்ப அப்பாவி புள்ளன்னு எல்லாரும் நம்புறாங்க, ஆனா அவனுக்குள்ள ஒரு சைக்கோ இருக்கான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். மின்ஹோ சிரிச்சான். ஓ, இல்ல அவன் அழகா இருக்கான்னு உனக்கு பொறாமையா? டேஹியூங் திரும்பி மின்ஹோவை முறைச்சான். வாய மூடு, அவன் அழகா? அவன் ஒரு அவனால வார்த்தை கிடைக்கல. உண்மைய சொல்லணும்னா ஜீவு அன்னைக்கு ரொம்ப ஹாட்டா இருந்தான். அந்த வெள்ளை கோட்ல அவன் கழுத்து தெரியற விதம் டேஹியூங் கவனிச்சான். அதை நினைக்கும் போதே அவனுக்கு உள்ள இதோ சூடு ஏறிச்சு. அதை மறைக்கதான் இவ்வளவு கோவம். சரி விடு, இன்னைக்கு ஸ்பெஷல் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, நம்ம 2 குரூப்பும் சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ண போறோம், அப்ப பாத்துக்கலாம், மின்ஹோ சொன்னான். டேஹியூங் ஷாக் ஆகி திரும்பினான். என்னது, 2 குரூப்பும் சேர்ந்தா? என்கிட்ட யாரும் சொல்லவே இல்ல. கடைசி நேரத்துல மாத்திட்டாங்க, டைரக்டர் இப்போதான் சொன்னாரு. நீயும் ஜீவுவும் 2 பேரும் ஜோடியா டான்ஸ் ஆடணுமா, அதாவது எதிரிங்க மாதிரி சண்டை போடுற கான்செப்ட். டேஹியூங் முகத்துல ஒரு வில்லத்தனமான சிரிப்பு வந்துச்சு. ஓ, ஜோடியா டான்ஸா, எதிரி கான்செப்டா? அவன் நக்கலா கண்ணாடிய பார்த்து அவன் உதட்ட கடிச்சுக்கிட்டான். சரி, ஆட வச்சுக்கலாம். இன்னைக்கு ஸ்டேஜ்ல அவ ஆட போறானா இல்ல என்கிட்ட மாட்டிக்கிட்டு தவிக்க போறானான்னு பார்க்கலாம். அதே நேரம் பக்கத்து ரூம்ல ஜீவு அவனோட மேக்கப் சேர்ல உட்கார்ந்து கை காலெல்லாம் வெடவெடன்னு நடுங்கிட்டு இருந்துச்சு. தண்ணி குடு, ஜீவு அவன் அசிஸ்டன்ட் கிட்ட கேட்டான். தண்ணி குடிச்சும் அவனுக்கு தொண்டை வறண்டு போயிருந்துச்சு. ஏன் அவன் முன்னால மட்டும் நான் இப்படி ஆயிடுறேன்? அவன் ஒரு ரவுடி மாதிரி பிஹேவ் பண்றான், என்னை பத்தி கவலைப்படாதவன் தான், ஆனா ஏன் அவன்கிட்ட இருந்து வர்ற அந்த அனல் என்னை இப்படி இழுக்குது? அப்போதான் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. டே பிரேக் மற்றும் நைட் மெம்பர்ஸ் உடனே ஸ்டேஜ் விங் பகுதிக்கு வரவும். ஜீவு கண்ணாடிய பார்த்தான். அவன் கண்ல ஒரு உருணி வந்துச்சு. சரி ஜீவு, நீ ஒன்னும் வீக் இல்லடா, அவன் உன்னை பயமுறுத்த பாக்குறான், நீ அவனை மயக்கணும், அதுதான் உன் பிளான். அவன் கோட்டை சரி பண்ணிட்டு எழுந்து நின்னான். வா பாக்கலாம் டேஹியூங், யார் யார அடக்க போறாங்கன்னு இன்னைக்கு தெரியும். 2 பேரும் வெளியே வந்தாங்க. ஹால்வேல மறுபடியும் ஒரு சந்திப்பு. இந்த வாட்டி யாரும் பேசல. டேஹியூங் கண்ணும் ஜீவு கண்ணும் சந்திச்சுது. டேஹியூங் மெதுவா உதட்ட அசைச்சு கேட்டான், ரெடியா? ஜீவு பதிலுக்கு கண்ணை சிமிட்டி விங்க் பண்ணி எப்பவோ ரெடின்னு சைகை காட்டினான். ஸ்டேஜ்ல லைட் எல்லாம் ஆஃப் ஆகி அந்த இடமே கும்முன்னு இருட்டாச்சு. சுத்தி இருந்த ஃபேன்ஸ் எல்லாரும் கையில லைட் ஸ்டிக்க வச்சுக்கிட்டு ஓ ஓ ஓன்னு கத்துன சத்தம் இடி இடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த இருட்டுக்கு நடுவுல ஸ்பாட்லைட் மட்டும் சட்டுன்னு விழுந்துச்சு. ஸ்டேஜோட வலது மூலையில டேஹியூங் நின்னான், இடது மூலையில ஜீவு நின்னான். இசை ஆரம்பிக்கல, வெறும் ஒரு இதய துடிப்பு சத்தம் மட்டும் ஸ்பீக்கர்ல தப் தப் தப்னு கேட்டுச்சு. டேஹியூங் கண்ணு ஜீவு மேலேயே நிலைச்சி இருந்துச்சு. அவன் மனசுக்குள்ள ஒரு வெறி, இவனை இன்னைக்கு ஆட விடக்கூடாது, திணற விடணும். திடீர்னு மியூசிக் ஆரம்பிச்சது. அது ஒரு பலமான பீட். 2 பேரும் ஸ்டேஜோட நடு மையத்தை நோக்கி நடந்து வந்தாங்க. இது சாதாரண நடனம் இல்ல, இது ஒரு சண்டை காட்சி மாதிரி கோரியோகிராஃபி பண்ணப்பட்டிருந்துச்சு. டேஹியூங் வேகமா வந்து ஜீவுவோட காலருக்கு நேரா கைய நீட்டினான். ஜீவு லாவகமா குனிஞ்சு அவன் கைய தட்டி விட்டு அப்படியே சுத்தி வந்து டேஹியூங் முதுகுல சாஞ்சான். இது ஸ்கிரிப்ட்ல இல்லாதது. டேஹியூங் ஷாக் ஆகி திரும்பினா. ஜீவு அவன் காது பக்கத்துல ஒரு சின்ன சிரிப்போட ஸ்லோவா ஆடு சீனியர், மூச்சு வாங்குதுன்னு கிசுகிசுத்தான். மைக் ஆன்ல இல்ல, ஆனா டேஹியூங்க்கு அது தெளிவா கேட்டுச்சு. டேஹியூங் கண்ணுல தீ பத்துச்சு. ஓ, என்கிட்டயாவா?
அடுத்த ஸ்டெப்ல டேஹ்யூங் ஜீவுவோட இடுப்ப கவ்வி பிடிச்சான். அது சும்மா டான்ஸுக்காக பிடிச்ச பிடிப்பில்ல, இரும்பு கம்பி மாதிரி இருக்கும் அவன் கை. ஜீவுவோட மெல்லிசான இடுப்ப அழுத்தி பிடிச்சுது. ஜீவு உடம்பு ஒரு நிமிஷம் சிலிர்த்து போச்சு. டேஹ்யூங் அவனை அப்படியே இழுத்து தன் உடம்போட ஒட்ட வச்சான். இப்போ 2 பேரோட நெஞ்சும் உரசிக்கிட்டு இருந்துச்சு. ஜீவுவோட அந்த வெண்ணிலா வாசனை டேஹ்யூங் மூக்க தொலைச்சது. கூடவே ஜீவுவோட வேர்வை வாசனை. டேஹ்யூங் குரல் கரகரப்பா ஒலிச்சது. நீ ஆடுற ஆட்டம் எல்லாம் என்கிட்ட செல்லாதுடி. அவன் டீ போட்டு சொன்னது ஜீவுவ அவமானப்படுத்துற மாதிரி இருந்துச்சு. ஜீவு கோவத்துல டேஹ்யூங் தோள் மேல கைய வச்சு தள்ள முயற்சி பண்ணான். ஆனா டேஹ்யூங் நகரல. அவன் இன்னும் நெருக்கமா ஜீவுவோட கழுத்துல மூச்சு காத்து படுற அளவுக்கு குனிஞ்சான். கேமரா ஜூம் பண்ணுச்சு. ஆடியன்ஸ்ல இருந்த பொண்ணுங்க எல்லாம் கியான்னு கத்துனாங்க. அவங்களுக்கு இது டான்ஸ். ஆனா இங்க 2 பேருக்கும் நடக்கிறது வேற ஏதோ. ஜீவுவோட கண்ணுல ஒரு நடுக்கம் தெரிஞ்சுச்சு. அவன் உடம்பு சூடாச்சு. இவன் என்ன பண்றான்? இது டான்ஸ் ஸ்டெப் இல்லையே. இவன் கை ஏன் இங்க போகுது? டேஹ்யூங் கை ஜீவுவோட இடுப்புல இருந்து மெதுவா சறுக்கி அவன் முதுகு தண்டுவடத்துல விரல்களை பதிச்சான். அந்த தொடுதல் ஜீவுவோட நரம்பெல்லாம் கரண்ட் பாஞ்ச மாதிரி ஆக்குச்சு. அவன் அறியாமலேயே ஒரு சின்ன முனங்கல் சத்தம் அவன்கிட்ட இருந்து வர பாத்துச்சு. நல்ல வேளை மியூசிக் சத்தத்துல அது வெளியே கேட்கல. டேஹ்யூங் அதை கவனிச்சுட்டான். அவன் முதட்டுல ஒரு வெற்றி புன்னகை. பிடிச்சிருக்கா? நான் தொட்டா உனக்கு பிடிக்குது தானே? அடுத்த நிமிஷம் ஜீவு சுதாரிச்சுக்கிட்டான். அவன் டேஹ்யூங் காலை சுத்தி ஒரு லாவகமான மூவ் போட்டான். அவன் தொட டேஹ்யூங் தொடை மேல உரசிச்சு. அது ரொம்ப ரொம்ப நெருக்கமான உரசல். டேஹ்யூங் கண்ணு சொருகிடுச்சு. அட பாவி, இவன் என்ன இப்படி பண்றான்? இசை முடியிற நேரம். கடைசி போஸ். ஜீவு தரையில முட்டி போட்டு உக்கார டேஹ்யூங் அவன் பின்னாடி நின்னு ஜீவுவோட முகத்தை தாங்கி பிடிச்சு கேமராவை பார்க்கணும். ஆனா டேஹ்யூங் என்ன பண்ணான்னு தெரியுமா? அவன் ஜீவுவோட தாடைய பிடிச்சு தன் பக்கம் திருப்பினான். இப்போ 2 பேரும் நேருக்கு நேர் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. 1 இன்ச் தான் கேப்பு. டேஹ்யூங் உதடு ஜீவு உதட்ட உரசுற மாதிரி போச்சு. மொத்த ஸ்டேடியமும் அமைதியாயிடுச்சு. கிஸ் பண்ண போறானா? ரசிகர்களுக்குள்ள ஒரே முணுமுணுக்கு. ஜீவுவோட கண்ணுல தண்ணி திரண்டுச்சு. அது பயமா இல்ல வேற உணர்வான்னு அவனுக்கே தெரியல. அவன் உதடு லேசா நடுங்குச்சு. மியூசிக் முடிஞ்சுது. டம். லைட் ஆஃப். இருட்டுக்குள்ள அந்த ஒரு நொடி டேஹ்யூங் ஒரு காரியம் பண்ணான். யாரும் பார்க்காத அந்த இருட்டுல ஜீவுவோட காது மடல லேசா கடிச்சான். சும்மா ஒரு சின்ன கடி. ஜீவு ஹன்னு அதிர்ச்சியில உறைஞ்சு போனான். அடுத்த செகண்ட் லைட் வந்துச்சு. டேஹ்யூங் ஒண்ணுமே நடக்காத மாதிரி எழுந்து நின்னு ஃபேன்ஸை பார்த்து கையை அசைச்சான். ஜீவு மட்டும் தரையில முட்டி போட்டு மூச்சு வாங்கிக்கிட்டே இருந்தான். அவன் கை தானா அவன் காதை தொட்டு பார்த்துச்சு. அங்க ஈரம். டேஹ்யூங் எச்சில் ஈரம். ஜீவு மனசுக்குள்ள ஒரு பூகம்பமே வெடிச்சது. இவன் இப்போ என்ன பண்ணா? இது ஸ்கிரிப்ட்ல இல்லையே. இவன் என் காதை கடிச்சானா? டேஹ்யூங் திரும்பி ஜீவுவ பார்க்கல. அவன் பாட்டுக்கு கெத்தா நடந்து பேக் ஸ்டேஜுக்கு போனான். ஆனா போகும்போது அவன் கை முஷ்டியா இறுக்கி மூடி இருந்துச்சு. அவனுக்கும் உள்ளுக்குள்ள ஏதோ கொதிச்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. காட்சி மாற்றம். பேக் ஸ்டேஜ் காரிடார். ஸ்டேஜ் விட்டு இறங்கின உடனே ஜீவு டேஹ்யூங்க துரத்திட்டு போனான். நில்லுடா. டேஹ்யூங் நின்னா. அவன் ட்ரெஸ்ஸிங் ரூம் கதவு கிட்ட நின்னா மெதுவா திரும்பினான். அவன் முகத்துல இப்போ அந்த மேடை சிரிப்பு இல்ல, வெறும் இருட்டு தான் இருந்துச்சு. ஜீவு வேகமா வந்து அவன் ஷர்ட் காலரை கொத்தா புடிச்சான். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? அங்க என்ன பண்ண? காதுல என்ன பண்ண நீ? ஜீவு கத்துனான். ஆனா அவன் குரல் உடைஞ்சு போயிருந்துச்சு. அவன் கண்ணுல இன்னும் அந்த அதிர்ச்சி விலகல. டேஹ்யூங் சிரிச்சான். ஒரு பிசாசு மாதிரி சிரிச்சான். ஏன் பிடிக்கலையா? ஆனா நீ என் தொட மேல சாஞ்சப்போ உனக்கு பிடிச்ச மாதிரி தானே இருந்துச்சு. ஜீவுக்கு வார்த்தை வரல. நீ ஒரு ஷ். டேஹ்யூங் விரல ஜீவு உதட்டுல வச்சான். இங்க பாரு ஏஞ்சல், நாம 2 பேரும் எதிரிங்க தான். ஆனா உன்னை பார்க்கும்போது எனக்கு சண்டை போட தோணல, வேற ஏதோ தோணுது. அவன் குரல் தரழ்ந்து ரகசியமா ஒலிச்சது. உன்னை அழுக வைக்கணும்னு தோணுது, ஆனா அடிச்சு இல்ல, வேற விதமா. ஜீவுக்கு அவன் சொன்னதோட அர்த்தம் புரிஞ்சுது. அவன் முகம் செக்க செவேர்னு மாறிச்சு. டேஹ்யூங் ஜீவு கைய தட்டி விட்டுட்டு கதவை திறந்து உள்ள போனான். கதவை சாத்துறதுக்கு முன்னாடி அவன் கடைசியா சொன்னான், இன்னைக்கு நைட்டு ஹோட்டல் ரூம் நம்பர் 302. சண்டைய அங்க வச்சுக்கலாம். கதவு டமார்னு சாத்தப்பட்டுச்சு. ஜீவு அந்த மூடின கதவையே வெறிச்சு பாத்துக்கிட்டு இருந்தான். அவன் நெஞ்சு கூட்டுக்குள்ள இதயம் வெடிக்கிற வேகத்துல துடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ரூம் நம்பர் 302வா? இவன் என்ன கூப்பிடுறானா? சண்டை போடவா? இல்ல அவன் ஸ்டேஜ்ல என் காதை கடிச்சானே அந்த திமிருக்கு பதில் சொல்லவா?
ஆனா உண்மை என்னன்னா ஜீவுக்குள்ள ஒரு பயங்கரமான ஆர்வம் இருந்துச்சு. அவன் உடம்புல இன்னும் அந்த மேடையில ஏற்பட்ட கரண்ட் பாஞ்சிக்கிட்டு தான் இருந்துச்சு. அவன் திரும்பி போயிரலான்னு யோசிச்சான். கால் நகரவே இல்ல நான் போகலன்னா அவன் கோழைன்னு நினைப்பான். நான் பயந்துட்டேன்னு நினைப்பான். அவன்கிட்ட தோக்கக்கூடாது. ஜீவு ஒரு பெருமூச்சு விட்டான். கைய மடக்கிக்கிட்டு கதவை தட்டுனான். டக் டக் டக். அடுத்த செகண்ட் கதவு திறக்கல. லேசா உள்ள இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு. தொறந்துதான் இருக்கு, உள்ளவா. ஜீவுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னது, தொறந்து வச்சிருக்கானா? இவன் அவ்ளோ கான்ஃபிடென்ட்டா இருக்கானா? ஜீவு மெதுவா கைப்பிடிய திருகுனா. கதவு திறந்தது. உள்ள நுழைஞ்சதும் ஜீவுவ தாக்கின முதல் விஷயம் அந்த வாசனை. குளிச்சிட்டு வந்த சோப்பு வாசனை, லேசா ஈரமான வாசனை. ரூம் இருட்டா இருந்துச்சு. ஜன்னல் வழியா வர்ற நிலா வெளிச்சம் மட்டும்தான். டே ஹியூங் அங்க ஜன்னல் ஓரத்துல நின்னுட்டு இருந்தான். அவன் மேல ஷர்ட் இல்ல, வெறும் ஒரு லூஸான ட்ராக் பேண்ட் மட்டும்தான் போட்டிருந்தான். அவன் முதுகு ஈரம் காயாம மினுமினுக்குச்சு. கையில ஒரு சிகரெட், ஆனா அத பத்த வைக்கல, சும்மா விரல்ல சுழட்டிட்டு இருந்தான். ஜீவு உள்ள வந்து நின்னதும் கதவு டமார்னு சாத்துனான். அந்த சத்தம் அந்த நிசப்தத்தை கிழிச்சது. டே ஹியூங் மெதுவா திரும்பினா. அவன் முகத்துல ஒரு நமுட்டு சிரிப்பு. வாவ், நிஜமாவே வந்துட்டியா? நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், ஆனா உனக்கு அவ்ளோ அவசரமா? ஜீவுக்கு கோவம் தலைக்கேறிச்சு. வாய மூடு. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஸ்டேஜ்ல என்ன பண்ண நீ? அது என்ன இடம்னு தெரியுமா? லட்சக்கணக்கான பேர் பாத்துட்டு இருக்காங்க. அங்க வந்து என் காத. ஜீவு வார்த்தைய முடிக்கிறதுக்குள்ள டே ஹியூங் அவன் முன்னாடி வந்து நின்னான். எப்போ இவ்ளோ வேகமா வந்தான்னு ஜீவுக்கே தெரியல. காத என்ன பண்ண? கடிச்சனா இல்ல சுகமா இருந்ததா? ஜீவு முகம் செவந்துச்சு. சி, நீ ஒரு பொறுக்கி. உன்னை சும்மா விடமாட்டேன். நான் கம்பெனில கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். டே ஹியூங் சிரிச்சான். அவன் ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சான். ஜீவு ஒரு அடி பின்னாடி போனான். கம்ப்ளைண்ட் பண்ணுவியா? என்னன்னு சொல்லுவ? டே ஹியூங் ஸ்டேஜ்ல என் காதை கடிச்சான், அது எனக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுவியா? ஜீவு பின்னாடி போய்கிட்டே இருந்தான். அவன் முதுகு போய் செவுத்துல இடிச்சுது. அவ்வளவுதான், இனிமே தப்பிக்க வழி இல்ல. டே ஹியூங் வந்து அவன் முன்னாடி நின்னான். 2 கையும் ஜீவு தலைக்கு மேல செவுத்துல வச்சு அவனை லாக் பண்ணான். ஜீவு மூச்சு வாங்குறது டே ஹியூங் முகத்துல பட்டுச்சு. என்ன போக விடு. ஜீவு குரல் நடுங்குச்சு. ஆனா அதுல கோவத்தை விட கெஞ்சல் தான் அதிகமா இருந்துச்சு. டே ஹியூங் அவன் முகத்தை ஜீவு கழுத்துக்கிட்ட கொண்டு போனான். ஏன் போகணும்? நீதானே வந்த. சண்டை போடணும்னு சொன்னியே, வா சண்டை போடலாம். அவன் மூக்கு ஜீவு நரம்ப உரசுன. ஜீவு உடம்பு சிலிர்த்து போச்சு. அவன் கை தானா டே ஹியூங் தோள்பட்டைய பிடிச்சது. தள்ளவா இல்ல இழுக்கவான்னு அவனுக்கே தெரியல. உனக்கு என் மேல கோவம் இல்ல ஜீவு, உனக்கு என் மேல பொறாம. நான் பண்றதெல்லாம் நீ பண்ணணும்னு ஆசை, கரெக்டா? ஜீவு அவன் கண்ணை பார்த்தான். அந்த கண்கள்ல அவ்ளோ ஆழம். இல்ல, பொய் சொல்லாத. ஜீவு சொல்லான். டே ஹியூங் லேசா சிரிச்சுக்கிட்டே அவன் முழங்கால ஜீவுவோட கால்களுக்கு நடுவுல கொண்டு போனான். அழுத்தி வச்சான். ஜீவு ன்னு ஒரு சத்தம் போட்டான். அவனால மூச்சு விட முடியல. உன் உடம்பு பொய் சொல்லாதே ஏஞ்சல். நான் ஸ்டேஜ்ல உன்னை தொட்டப்போ நீ எப்படி நடுங்குனேன்னு எனக்கு தெரியும். டே ஹியூங் ஒரு கையை எடுத்து ஜீவுவோட தாடைய நிமிர்த்தினா. இப்ப சொல்லு, நான் கிஸ் பண்ணணுமா இல்ல வெளியே போகணுமா? ஜீவு இதயம் வெடிக்கிற மாதிரி துடிச்சது. அவனுக்கு தெரியும் இது தப்பு. அவங்க 2 பேரும் எதிரிங்க, வேற வேற குரூப். இது தெரிஞ்சா கெரியரே போச்சு. ஆனா அந்த நிமிஷம், அந்த இருட்டுல, அந்த நெருக்கத்துல ஜீவுவோட அறிவு வேலை செய்யல. அவனோட உணர்ச்சி தான் வேலை செஞ்சது. ஜீவு மெதுவா கண்ண மூடுனா. அவன் உதடு லேசா பிரிஞ்சது. அது ஒரு அழைப்பு. டே ஹியூங் அத பார்த்தான். அவன் கண்ணுல ஒரு மிருகத்தனம் வந்துச்சு. குட் பாய். டே ஹியூங் குனிஞ்சான். அவன் உதடு ஜீவு உதட்ட தொட போச்சு. இன்னும் 1 மில்லிமீட்டர் தான். ட்ரிங் ட்ரிங் ட்ரிங். திடீர்னு ஜீவுவோட போன் பாக்கெட்ல அலறிச்சு. அந்த சத்தம் 2 பேரையும் தூக்கி வாரி போட்டுச்சு. அந்த மேஜிக் களைஞ்சு போச்சு. ஜீவு படபடப்பா டே ஹியூங்க தள்ளி விட்டான். அவன் முகம் பூரா வேர்வை. என் மேனேஜர். அவன் வளர்னான். டே ஹியூங் கடுப்பானா. அவன் தலைய கோதி விட்டுக்கிட்டு செவுத்துல ஓங்கி ஒரு குத்து விட்டான். டேமிட். ஜீவு போனை எடுத்தான். ஹலோ, வந்துட்டேன் ஹியூங், இதோ வந்துட்டேன். அவன் போனை கட் பண்ணிட்டு டே ஹியூங்க பார்க்க பயந்து தலை குனிஞ்சுக்கிட்டு கதவை நோக்கி ஓடுனான். கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி ஜீவு ஒரு நிமிஷம் நின்னான். திரும்பாம சொன்னான், இது தப்பு, இனிமே என்கிட்ட வராத. அவன் ஓடியே போயிட்டான். டே ஹியூங் அந்த மூடின கதவையே வெறிச்சு பார்த்துட்டு இருந்தான். அவன் உதட்ட தொட்டு பார்த்துக்கிட்டான். தப்புதான், ஆனா அந்த தப்பு உனக்கும் பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும்டி. நீ எங்க ஓடுனாலும் என்கிட்ட தான் வந்து சேருவ. அவன் மறுபடியும் அந்த சிகரெட்டை எடுத்தான். இந்த முறை அதை பத்த வச்சான். புகைய ஊதிக்கிட்டே சிரிச்சான். அத்தியாயம் 2. ஜீவு எழுந்திருடா, டைம் ஆச்சு. மேனேஜர் ஹியூங் கத்துற சத்தம் கேட்டு ஜீவு திடுக்கிட்டு முழிச்சான். அவன் பெட்ஷீட்டை இழுத்து மூடிக்கிட்டு படுத்திருந்தான். ராத்திரி முழுசும் அவனுக்கு தூக்கமே வரல.
கண்ண மூடினாலே அந்த ஹோட்டல் ரூம், அந்த இருட்டு, டேஹியூங் அவனை நெருங்கி வந்த விதம், அவன் காதுல கிசுகிசுத்த வார்த்தைகள், இதுதான் ஞாபகம் வந்துச்சு. ஹியூங், எனக்கு உடம்பு சரியில்ல, இன்னைக்கு ஷெட்யூல் கேன்சல் பண்ணிடலாமா? ஜீவு பெட்ஷீட்டுக்குள்ளே இருந்தே முணங்கினான். மேனேஜர் பெட்ஷீட்டை ஒரே இழுப்புல உருவினாரு. என்னது, கேன்சல் பண்றதா? இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? வோக் மேகசின் போட்டோஷூட். அதுவும் யார் கூட தெரியுமா? நைட் குரூப் கூட. முக்கியமா அந்த டேஹியூங் கூட ஜோடியா கவர் போட்டோ எடுக்கணும். இது எவ்ளோ பெரிய வாய்ப்பு தெரியுமா? ஜீவுக்கு டேஹியூங் பேரை கேட்டதுமே வயித்துக்குள்ள பட்டாம்பூச்சி இல்ல, டைனோசரே ஓடின மாதிரி இருந்துச்சு. ஐயோ, அவனா? மறுபடியுமா? நேத்து நைட்டு அவ்ளோ பெரிய சீன் கிரியேட் பண்ணிட்டு இன்னைக்கு எப்படி அவன் முகத்துல முழிப்பேன்? ஜீவு தயங்கி தயங்கி கேட்டான். வேற யாராச்சும் போகக்கூடாதா? ஏன் நான் தான் போகணுமா? மேனேஜர் அவனை முறைச்சாரு. நீ தாண்டா குரூப் விஷுவல், உன் மூஞ்சிய வித்து தான் காசு பார்க்கணும். கம்முன்னு கிளம்பி வா, இல்லனா கம்பெனி பாஸ் கிட்ட திட்டு வாங்கணும். ஜீவு பெருமூச்சு விட்டான். வேற வழி இல்ல, சிங்கத்தோட குகைக்கே போய் தான் ஆகணும். காட்சி மாற்றம். போட்டோஷூட் ஸ்டுடியோ. ஸ்டுடியோ முழுக்க வெள்ளை கலர்ல பளிச்சுன்னு இருந்துச்சு. பெரிய பெரிய லைட், கேமரா, ட்ரெஸ் ரேக் எல்லாம் தயாரா இருந்தது. ஜீவு உள்ள நுழையும் போதே அவன் கண்ணு யாரையோ தேடிச்சு. அவன் வந்துதானா இல்லையா? தேட வேண்டிய அவசியமே இல்லாம போச்சு. ஏன்னா அந்த ஸ்டுடியோவோட மைய பகுதியில ஒரு ராஜ நாற்காலி மாதிரி சோஃபால கால் மேல கால் போட்டு ஒய்யாரமா உட்கார்ந்திருந்தான் டேஹியூங். அவன் கையில ஒரு ஐஸ் அமெரிக்கானோ. அவன் பக்கத்துல 4 அசிஸ்டன்ட் பொண்ணுங்க நின்னு விசிறி விட்டுட்டு இருந்தாங்க. ஆனா டேஹியூங் பார்வை வாசல் பக்கம்தான் இருந்துச்சு. ஜீவு உள்ள வந்ததை பார்த்ததும் டேஹியூங் உதட்டுல அந்த நக்கலான சிரிப்பு வந்து ஒட்டிக்கிச்சு. ஜீவு அவன் பக்கமே திரும்பல, நேரா மேக்கப் ரூமை நோக்கி வேகமா நடந்தான். அவனை பார்க்காத ஜீவு, நேரா போ, நீ உண்டு உன் வேலை உண்டு நிறு. ஆனா விதி வலியது. குட் மார்னிங் ஏஞ்சல். டேஹியூங் குரல் ஸ்டுடியோ முழுக்க எதிரொலிச்சுது. எல்லாரும் வேலையை நிற்பாட்டிட்டு திரும்பினாங்க. ஜீவுக்கு அந்த இடமே சூடான மாதிரி இருந்துச்சு. அவன் பல்ல கடிச்சிக்கிட்டு திரும்பினான். குட் மார்னிங் சீனியர். டேஹியூங் எழுந்து மெதுவா நடந்து ஜீவு கிட்ட வந்தான். அவன் வரும்போது போடுற அந்த நடை இருக்கே, மாடல்ஸ் எல்லாம் தோத்து போயிடுவாங்க, அவ்ளோ கெத்து. டேஹியூங் ஜீவு முன்னாடி வந்து நின்னு அவன் கண்ணாடிய கழட்டினான். ராத்திரி நல்லா தூங்குனியா? கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு. கனவுல யாராச்சும் வந்தாங்களா? அந்த கேள்வியில இருந்த அர்த்தம் ஜீவுக்கு மட்டும்தான் புரிஞ்சுது. சுத்தி நின்னவங்களுக்கு அது சாதாரண நலம் விசாரிப்பு மாதிரி தான் தெரிஞ்சுது. ஜீவு காது செவக்க ஆரம்பிச்சுது. எனக்கு தூக்கம் வரல, கொஞ்சம் வேலை இருந்தது. ஓ, வேலை இருந்ததா இல்ல பயம் இருந்ததா? டேஹியூங் அவன் காது கிட்ட குனிஞ்சு ரகசியமா கேட்டான். ஜீவு படபடப்பா அவனை தள்ளி நின்னு, ஷூட்டிங் டைம் ஆச்சு, நான் போய் ரெடி ஆகணும் என்ன மேக்கப் ரூமுக்குள்ள ஓடினான். டேஹியூங் பின்னாலேயே சிரிச்சுக்கிட்டே வந்தான். நானும் அங்கதான் வரணும் டார்லிங், உனக்கு மறந்து போச்சா? நம்ம 2 பேருக்கும் ஒரே மேக்கப் ரூம். ஜீவு அப்படியே உறைஞ்சு நின்னான். ஒரே ரூமா? கடவுளே, இன்றைக்கு என் மானத்தை வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டானா இவன்? காட்சி மாற்றம். மேக்கப் ரூம். ரூம்குள்ள 2 சேர் தான் இருந்தது, 2ம் பக்கம் பக்கமா, கண்ணாடிகள் எதிரெதிரே. ஜீவு ஒரு சேர்ல உட்காந்து கண்ணை மூடிக்கிட்டான். மேக்கப் ஆர்டிஸ்ட் அவன் முகத்துல பவுடர் போட ஆரம்பிச்சாங்க. பக்கத்து சேர்ல டேஹியூங் உட்காந்தான். அவன் போன்ல கேம் விளையாடிட்டு இருந்தான். ஆனா அவன் கவனம் முழுக்க ஜீவு மேலதான் இருந்துச்சு. கண்ணாடியில ஜீவுவோட முகத்தையே பார்த்துட்டு இருந்தான். நூனா அக்கா, இவனுக்கு லிப் பாம் கொஞ்சம் அதிகமா போடுங்க, இவன் உதமே ரொம்ப வறண்டு போயிருக்கு, டேஹியூங் சொன்னான். ஜீவு கண்ணை திறந்தான். எனக்கு ஒன்னும் வறண்டு போகல, நான் நல்லாதான் இருக்கேன். மேக்கப் ஆர்டிஸ்ட் சிரிச்சாங்க. இல்ல ஜீவு, டேஹியூங் சொல்றது கரெக்ட் தான், கொஞ்சம் கலர் கம்மியா இருக்கு, செரி கலர் டிண்ட் போடலாம். அவங்க ஜீவு உதட்டுல அந்த ஈரமான லிப் டிண்ட்டை தடவினாங்க. அது பளபளன்னு மின்னுச்சு. ஜீவுவை பார்க்க இன்னும் அழகா ஒரு பொம்மை மாதிரி ஆக்குச்சு. டேஹியூங் அதை பார்த்துட்டு நாக்கால தன் உதட்டை ஈரப்படுத்திக்கிட்டான். இப்ப பார்க்க நல்லா இருக்கு, கடிக்கிற மாதிரி இருக்கு. ஜீவு அதிர்ச்சியா திரும்பினான். என்ன சொன்ன? ஒண்ணுமில்லையே, கலர் நல்லா இருக்குன்னு சொன்ன, நீ ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுற? டேஹியூங் அப்பாவியா கேட்டான். அப்போ போட்டோகிராஃபர் உள்ள வந்தாரு. ஹலோ பாய்ஸ், இன்னைக்கு கான்செப்ட் என்னன்னு தெரியுமா? 2 பேரும் திரும்பினாங்க. போட்டோகிராஃபர் ஒரு மூட் போர்டை காட்டினாரு. அதுல 2 பசங்க நெருக்கமா இருக்கிற படங்கள் இருந்துச்சு. இன்னைக்கு கான்செப்ட் ஃபர்பிடன் லவ். அதாவது, நீங்க 2 பேரும் எதிரிங்க, ஆனா உங்களுக்குள்ள ஒரு ஈர்ப்பு இருக்கு. நீங்க சண்டை போடுறீங்க, ஆனா அதே சமயம் ஒருத்தரை ஒருத்தர் நேசிக்கிறீங்க.
அந்த வலிய கண்ணுல காட்டணும். ஜீவு மனசுக்குள்ள நினைச்சா, இதுன்னடா நடிப்பு, இது நிஜமாவே எங்க வாழ்க்கையில நடக்கிறது தானே. டேஹ்யூங் சிரிச்சான். சூப்பர் கான்செப்ட் சார், கவலையே படாதீங்க, நாங்க 2 பேரும் அத நேச்சுரலா பண்ணுவோம். சரியா ஜீவு? அவன் ஜீவு தொடையில கை வச்சு தட்டினான். அந்த தொடுதல் மறுபடியும் ஜீவு உடம்புல மின்சாரத்தை பாய்ச்சுச்சு. சரி, காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க, ஷாட் ரெடி, போட்டோகிராஃபர் சொல்லிட்டு போயிட்டாரு. மேக்கப் ஆர்டிஸ்ட் வெளியே போயிட்டாங்க. ரூம்ல இப்போ 2 பேர் மட்டும்தான். ஜீவு அவசர அவசரமா எழுந்து, நான் பாத்ரூம்ல போய் ட்ரெஸ் மாத்திக்கிறேன் என்று சொன்னான். ஏன் இங்க மாத்தினா என்ன? நாங்கெல்லாம் ஆம்பளைங்க தானே, வெக்கப்படுறியா? டேஹ்யூங் சேர்ல சாஞ்சிக்கிட்டே கேட்டான். எனக்கு கூச்சமா இருக்கு, அவ்வளோதான், ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு ஓட பார்த்தான். டேஹ்யூங் சட்டுன்னு எழுந்து கதவை மறிச்சு நின்னான். போகாத. ஜீவு நின்னா. வழிவிடு. டேஹ்யூங் ஒரு அடி முன்னாடி வந்தான். ஜீவு பின்னாடி போனான். மறுபடியும் அதே ஹோட்டல் சீன் ஞாபகம் வந்துச்சு. நீ நேத்து நைட்டு ஓடி போயிட்ட, ஆனா இன்னைக்கு கேமரா முன்னாடி ஓட முடியாது. அங்க நீ என்ன தொடணும், நான் உன்னை தொடுவேன். லட்சக்கணக்கான பேர் அதை பாப்பாங்க. அப்போ உன் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு பார்க்க நான் வெயிட்டிங். டேஹ்யூங் ஜீவுவோட சட்டை பட்டனை லேசா தொட்டான். இந்த சட்டைக்குள்ள இருக்கிறது எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு அவங்களுக்கு தெரியாது, ஆனா உனக்கு தெரியும்ல? ஜீவுக்கு மூச்சு முட்டுச்சு. நீ நீ என்ன மிரட்டுறியா? இல்ல, காதலிக்கிறேன். டேஹ்யூங் அதை ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு நகர்ந்து வழிவிட்டான். போய் மாத்திட்டு வா, டைம் ஆச்சு. ஜீவு அப்படியே சிலையா நின்னான். காதலிக்கிறேனா? இவன் என்ன விளையாடுறானா இல்ல நிஜமாவே? அவன் மனசுல இருந்த பயம் போய் இப்போ குழப்பம் வந்துச்சு. ஆனா அந்த குழப்பத்துக்கு நடுவுல ஒரு சின்ன சந்தோஷம் எட்டி பார்த்துச்சு. ஜியு உடமாத்திட்டு வெளியில வந்தான். செட்ல இருந்த அத்தனை பேரும் அவனையே கண் இமைக்காம பார்த்தாங்க. அவன் போட்டிருந்த அந்த உடை, ஐயோ அது உடை இல்ல, ஒரு ஓவியம். லேசான சில்க் ஷர்ட், பட்டன் போடல, சும்மா ஒரு ரிப்பன் மாதிரி இடுப்புல கட்டியிருந்தான். அவன் நடந்தா அந்த சட்டை காத்துல பறந்து அவனோட பால் போன்ற வெள்ளையான மார்பு தெரியும். கழுத்துல ஒரு மெல்லிசான சோக்கர். எதிர்ல டேஹ்யூங் வந்தான். அவன் லுக் அப்படியே நேரெதிர். முழுக்க முழுக்க கருப்பு லெதர் பேண்ட், ஸ்லீவ்லெஸ் சட்டை, கையில டாட்டூ தெரியற மாதிரி கையில் கருப்பு நிற கிளவுஸ். அவனை பார்க்கவே ஒரு பேட் பாய் மாதிரி, ஒரு வேட்டைக்காரன் மாதிரி இருந்தான். ஜியு மனசுக்குள்ள, இவன் என்ன மனுஷனா இல்ல மிருகமா? ஏன் இப்படி வெறித்தனமா இருக்கான்? போட்டோகிராஃபர் உற்சாகமா கத்துனார். வாவ், பெர்ஃபெக்ட். 2 பேரும் செம கான்ட்ராஸ்ட். ஒருத்தன் தேவத, இன்னொருத்தன் சாத்தான். கமான் பாய்ஸ், உள்ள வாங்க. 2 பேரும் செட் நடுவுல இருந்த அந்த வெல்வெட் சோஃபா கிட்ட போனாங்க. ஓகே, முதல் ஷாட். சும்மா உட்கார்ந்துருங்க, ஆனா கண்ணுல ஒரு வெறுப்பு இருக்கணும். 2 பேரும் எதிரிங்க மாதிரி பாருங்க. ஸ்டார்ட். கிளிக் கிளிக் கிளிக். கேமரா ஃபிளாஷ் மின்னல் மாதிரி வெட்டுச்சு. ஜியு சோஃபால கால் மேல கால் போட்டு உட்கார்ந்தான். அவனுக்கு நடிப்பு வரல, நிஜமாவே அவனுக்கு நடுக்கமா இருந்துச்சு. டேஹ்யூங் அவன் பக்கத்துல உட்கார்ந்து காலை அகட்டி வச்சு ஒரு ராஜ கம்பீரத்தோட கேமராவை முறைச்சான். போட்டோகிராஃபர் முகம் சுளிச்சார். கட் கட். ஜியு, நீ ரொம்ப பயப்படுற மாதிரி தெரியுது. உன் கண்ணுல பயம் வேணாம், திமிரு வேணும். அவன் உன் எதிரிடா, அவனை பார்த்து முறை. ஜியு முயற்சி பண்ணான். ஆனா டேஹ்யூங் பக்கத்துல இருக்கும்போது அந்த ஆளுமை ஜியுவை அழுத்துச்சு. டேஹ்யூங் மெதுவா சிரிச்சான். போட்டோகிராஃபர் கிட்ட, சார் ஒரு நிமிஷம், நான் அவனை கொஞ்சம் மூடுக்கு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஜியு பக்கம் திரும்பினான். ஜியு பதறிட்டான். என்ன பண்ண போற? டேஹ்யூங் பதில் சொல்லல. சட்டுன்னு ஜியுவோட தாடைய பிடிச்சு தம் பக்கம் திருப்பினான். இப்போ 2 பேர் முகமும் 1 இன்ச் கேப்ல இருந்துச்சு. டேஹ்யூங் கண்கள் ஜியுவோட உதட்ட மேய்ச்சுது. ஏன் நடுங்குற ஏஞ்சல்? நான் உன்னை சாப்பிட மாட்டேன் இப்போதைக்கு. அந்த வார்த்தை ஜியுவோட காதுல சூடா இறங்குச்சு. ரிலாக்ஸா இரு, இது நம்ம 2 பேர் இருக்கிற உலகம்னு நினைச்சுக்கோ. கேமராவை மறந்துடு, என்ன மட்டும் பாரு, டேஹ்யூங் சொன்னான். அவன் குரல்ல இருந்த அந்த மேக்னெட் ஜியுவை என்னவோ பண்ணுச்சு. ஜியு மெதுவா மூச்சை இழுத்து விட்டான். அவன் கண்ணுல இருந்த பயம் போய் இப்போ ஒரு மயக்கம் வந்துச்சு. அதுதான், அதே லுக். போட்டோகிராஃபர் கத்துனார். இப்போ ஷாட் போலாம். டேஹ்யூங், நீ அவனை டாமினேட் பண்ணு. ஜியு, நீ அவன்கிட்ட சரணடைகிற மாதிரி ஆனா பிடிக்காத மாதிரி ரியாக்ட் பண்ணு. அடுத்த ஷாட் சோஃபா ஷாட். டேஹ்யூங் சோஃபால சாஞ்சு உட்கார்ந்தான். ஜியுவை அவன் காலுக்கு நடுவுல தரையில உட்கார வச்சாங்க. ஜியு ஒரு கைய டேஹ்யூங் தொட மேல வச்சு அண்ணாந்து அவனை பார்க்கணும். ஜியு தயங்கி தயங்கி கைய வச்சான். டேஹ்யூங் தொட கல்லு மாதிரி கெட்டியா இருந்துச்சு. இன்னும் மேல, இன்னும் கொஞ்சம் மேல கை வை ஜியு, போட்டோகிராஃபர் கத்துனார்.
ஜியூ கை நடுங்குச்சு. அவன் கைய கொஞ்சம் மேலே ஏத்துனான். இப்போ அவன் கை டேஹியூங் இடுப்புக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. டேஹியூங் திடீர்னு குனிஞ்சு ஜியூவோட தலைமுடிய கோதிவிட்டான். அவன் விரல்கள் ஜியூவோட பிடரி முடியில பட்டுச்சு. ஜியூக்கு கரண்ட் பாஞ்சுது. அவன் கழுத்து நரம்பு புடைச்சுது. அவன் தானா வாய திறந்தான். அந்த ஒரு நொடி அந்த ஆசை அவன் கண்ணுல தெரிஞ்சுது. கிளிக் கிளிக் கிளிக். போட்டோகிராஃபர் துள்ளி குதிச்சார். வாவ், இதுதான் எனக்கு வேணும். அடுத்தது சுவர் ஷாட். ஜியூவை சுவத்துல சாச்சி நிக்க வச்சாங்க. டேஹியூங் ஒரு கைய தலைக்கு மேல வச்சு அவனை லாக் பண்ணான். இப்போ நீங்க 2 பேரும் கிஸ் பண்ண போற மாதிரி நெருங்கி வாங்க. ஆனா கிஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் அந்த ஃபீல். டேஹியூங் ஜியூவோட கண்ணை நேரா பார்த்தான். கேட்டியா, கிஸ் பண்ணக்கூடாதான். ஆனா எனக்கு பண்ணணும் போல இருக்கே. அவன் மூச்சு காத்து ஜியூவோட உதட்டுல பட்டுச்சு. ஜியூவோட இதயம் தடதடதடன்னு அடிச்சுது. அந்த சத்தம் டேஹியூங்குக்கே கேட்டிருக்கும் போல. ஜியூ முணுமுணுத்தான். வேணா, எல்லாரும் பாக்குறாங்க. டேஹியூங் இன்னும் நெருக்கமா வந்தான். அவங்க மூக்கு ஒன்னு உரசிருச்சு. பாக்கட்டும், அவங்களுக்கு தெரியாது நேத்து நைட்டு நான் உன் கனவுல என்ன பண்ணேன்னு. ஜியூ ஷாக் ஆகி கண்ண விரிச்சான். இவன் எப்படி கண்டுபிடிச்சான்? உண்மை என்னன்னா, ஜியூ நேத்து நைட் கனவுல டேஹியூங் கூட தான் இருந்தான். அது ஒரு மோசமான ஆனா இனிமையான கனவு. ஜியூ முகம் தக்காளி பழம் மாதிரி சிவந்து போச்சு. அவன் வெக்கத்துல தலைய குனிய பார்த்தான். ஆனா டேஹியூங் விடல. அவன் ஜியூ இடுப்பை இறுக்கி பிடிச்சான். கேமரா நிக்காம போட்டோ எடுத்துக்கிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு போட்டோவும் ஒரு காவியம். கடைசி ஷாட். ஓகே பாய்ஸ், இதுதான் கிளைமேக்ஸ் ஷாட். ஜியூ, நீ டேஹியூங் ஷாட் கழட்டுற மாதிரி போஸ் கொடு. டேஹியூங், நீ அவன் கைய தடுக்கிற மாதிரி பிடி. ஜியூ தயங்கினான். டேஹியூங் அன்னடிச்சான். வா ஏஞ்சல், என் உடம்ப பார்க்க அவ்வளவு ஆசையா? ஜியூ கோவத்துல, சி, யாருக்காவது ஆசை வருமான்னு சொல்லிட்டு வேகமா டேஹியூங் ஷர்ட் காலரை பிடிச்சு இழுத்தான். டேஹியூங் ஜியூவோட 2 கையையும் பிடிச்சு அவன் முதுகுக்கு பின்னாடி திருகி அவனை தன்னோட இழுத்து அணைச்சான். இப்போ ஜியூவோட நெஞ்சு டேஹியூங் நெஞ்சோட நசுங்கி இருந்துச்சு. ஜியூவால நகரக்கூட முடியல. இவ்வளவு கோபம் உடம்புக்கு ஆகாதுடி. டேஹியூங் அவன் காதுல கிசுகிசுத்தான். ஷூட்டிங் முடிஞ்சதும் என் வேன்குள்ள வா, உனக்கு ஒரு பரிசு வச்சிருக்கேன். ஜியூ நிமிர்ந்து பார்த்தான். என்ன பரிசு? டேஹியூங் ஒரு மர்மமான சிரிப்பு சிரிச்சான். வந்து பாரு, ஆனா வந்தா சும்மா போக முடியாது. கட், பேக்கப், போட்டோகிராஃபர் கத்துனார். டேஹியூங் சட்டுன்னு விலகினான். தேங்க்யூ எவ்ரிஒன்னு சத்தமா சொல்லிட்டு ஜியூவை பார்க்காமலேயே நடந்து போயிட்டான். ஜியூ அங்கேயே நின்னுட்டு இருந்தான். அவன் உடம்பு இன்னும் சூடா இருந்துச்சு. அவன் கை தானா அவன் உதட்ட தொட்டு பார்த்துச்சு. வேன்குள்ள வான்னு சொல்றான். நான் போறதா? வேணாமா? அவன் மனசுக்குள்ள இருந்த அந்த ஏஞ்சல் சொல்றது, போகாத ஜியூ, ஆபத்து. ஆனா அவனுக்குள்ள இருந்த அந்த இன்னொருவன் சொல்றது, போய்தான் பாரேன் என்னதான் நடக்குதுன்னு. ஜியூ ஒரு முடிவோட மேக்கப் ரூமை நோக்கி நடந்தான். அவன் கண்கள்ல இப்போ பயம் இல்ல, ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஷூட்டிங் முடிஞ்சு எல்லாரும் கிளம்பிட்டு இருந்தாங்க. ஜீவு அவசரமா ட்ரெஸ்ஸ மாத்திட்டு தொப்பிய முகத்தை மறைக்கிற மாதிரி இழுத்து விட்டுக்கிட்டே பார்க்கிங் ஏரியாக்கு வந்தான். அவன் மனசு அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. நான் ஏன் போற? அவன் கூப்பிட்டா உடனே போயிடுவியா ஜீவு? மானம் கெட்டவனே. மனசு திட்டிக்கிட்டே இருந்தாலும் கால் தானா அந்த கருப்பு நிற வேனை தேடி போச்சு. அந்த பார்க்கிங் லாட்ல மூளையில பளபளன்னு ஒரு பெரிய கருப்பு வேன் நின்னுட்டு இருந்தது. சுத்தி யாருமே இல்ல. டிரைவர் கூட வெளியே தம்படிச்சிட்டு இருந்தாரு. ஜீவுவை பார்த்ததும் டிரைவர் ஒண்ணுமே கேட்காம கதவை திறந்து விட்டாரு. ஜீவு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு உள்ள ஏறினான். கதவு சின்னு சத்தத்தோட ஆட்டோமேட்டிக்கா மூடிக்கிச்சு. உள்ள ஜில்லுன்னு ஏசி காத்து. வெளியே இருந்த வெளிச்சத்துக்கு அந்த வேனுக்குள்ள கும்முன்னு இருட்டா இருந்துச்சு. ஜன்னல் எல்லாம் கருப்பு ஸ்டிக்கர் ஒட்டி மறைக்கப்பட்டிருந்தது. பின் சீட்ல டேஹியூங் கால் நீட்டி படுத்துட்டு இருந்தா. அவன் கையில ஒரு டேப்லெட், காதுல ஹெட்செட். அவன் ஜீவு வந்தத கவனிச்ச மாதிரி தெரியல. ஜீவு தயங்கி நின்னான். வந்துட்டேன், என்ன பரிசு? டேஹியூங் மெதுவா ஹெட்செட்டை கழட்டி வச்சான். டேப்லெட்டை ஆஃப் பண்ணான். அவன் ஜீவுவை ஏதோ ஒரு ஏலியனை பாக்குற மாதிரி பார்த்தான். வாவ், கூப்பிட்ட உடனே வந்துட்ட. நான் கூட நீ பயந்து ஓடிடுவேன்னு நினைச்சேன். ஜீவுக்கு கோவம் வந்துச்சு. விளையாடாத, நான் ஒன்னும் பயப்படல. என்ன பரிசுன்னு சொல்லு, நான் கிளம்புறேன். டேஹியூங் எழுந்து உட்கார்ந்தான். அவன் சீட்டுக்கு பக்கத்துல தட்டி, இங்க வந்து உட்காருன்னு சொன்னான். ஜீவு நகரல. பரவாயில்ல, நான் நின்னுட்டேன். உட்காருடா. டேஹியூங் குரல்ல இப்போ கெஞ்சல் இல்ல, கட்டளை இருந்துச்சு. ஜீவு வேற வழி இல்லாம அவன் பக்கத்துல போய் உட்கார்ந்தான். ஆனா முடிஞ்ச வரைக்கும் ஒட்டி உட்காராம தள்ளி உட்கார்ந்தான். டேஹியூங் ஒரு சின்ன பாக்ஸை எடுத்தான். அது ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ். ஜீவு குழப்பமா பார்த்தான். எதுக்கு இது?
டேஹியூங் பதில் சொல்லாம அதுல இருந்து ஒரு ஆயின்மெண்ட் டியூபை எடுத்தான். கொஞ்சம் கிரீம் அவன் விரல்ல எடுத்துக்கிட்டு ஜீவு பக்கம் திரும்பினான். கழுத்த காட்டு. ஜீவு பின்னாடி சாஞ்சான். எதுக்கு? ஷூட்டிங்ல நான் உன்னை செவுத்துல வச்சு அழுத்தினப்போ கொஞ்சம் பலமா அழுத்திட்டேன் போல. உன் கழுத்துல செவந்து போயிருக்கு, பாக்கலையா? ஜீவுக்கு இப்பதான் உரைச்சுது. அவன் கை தானா கழுத்தை தொட்டு பார்த்தது. ஆமா, வலிச்சுது. அவன் அதை கவனிக்கவே இல்ல. இவன் அத கவனிச்சானா? ஜீவு அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்கும்போதே டேஹியூங் ஜீவுவோட தாடைய பிடிச்சு திருப்பினான். அவன் விரல் அந்த செவந்த இடத்துல பட்டுச்சு. அந்த கிரீம் ஜில்லுன்னு இருந்துச்சு. ஆனா டேஹியூங் விரல் சூடா இருந்துச்சு. ஜீவு கண்ணை மூடிக்கிட்டான். வலிக்குதா? டேஹியூங் மெதுவா கேட்டான். இல்ல. ஜீவு முணுமுணுத்தான். பொய் சொல்லாத, வலிக்குதுன்னு சொல்லு, அப்பதான் நான் ஊதி விடுவேன். டேஹியூங் சிரிச்சுக்கிட்டே சொன்னான். ஜீவு கண்ணை திறந்தான். டேஹியூங் முகம் ரொம்ப பக்கத்துல இருந்துச்சு. நீ ஒரு சைக்கோ, ஜீவு சொன்னான். தெரியும், ஆனா இந்த சைக்கோ உனக்கு மருந்து போடுறான் பாத்தியா, அதான் முக்கியம். டேஹியூங் மருந்து போட்டு முடிச்சிட்டு டிஷ்யூவால கைய தொடச்சான். இதான் பரிசு, நீ போலாம். ஜீவுக்கு ஏமாற்றமா இருந்துச்சு. அவ்வளோதானா? மருந்து போடவா வர சொன்ன? டேஹியூங் புருவத்தை உயர்த்தினான். வேலை என்ன எதிர்பார்த்த? நான் உன்னை கிஸ் பண்ணுவேன்னு நினைச்சியா? ஜீவு முகம் தக்காளி பழம் மாதிரி ஆச்சு. அவன் சட்டுன்னு எழுந்துக்க போனான். சி, நான் கிளம்புறேன். அவன் எழும்பும்போது டேஹியூங் சட்டுன்னு அவன் கைய பிடிச்சு இழுத்தான். ஜீவு நிலத்தடுமாறி டேஹியூங் மடி மேலேயே விழுந்தான். இப்போ ஜீவுவோட 2 காலும் டேஹியூங் தொடைக்கு 2 பக்கமும் இருந்துச்சு. இது ரொம்ப ரொம்ப மோசமான பொசிஷன். ஜீவு மூச்சு நின்னே போச்சு. அவன் டேஹியூங் தோலை பிடிச்சுக்கிட்டு பேலன்ஸ் பண்ணான். ஜீவுவோட இடுப்ப கெட்டியா பிடிச்சுக்கிட்டான். நீ ரொம்ப அவசரப்படுற ஏஞ்சல், இன்னொரு பரிசு இருக்கு. டேஹியூங் அவன் பாக்கெட்ல இருந்து ஒரு புது போன் எடுத்தான். லேட்டஸ்ட் மாடல். அத ஜீவு சட்ட பாக்கெட்ல திணிச்சான். இதுல ஏன் நம்பர் மட்டும்தான் இருக்கு, வேற யாரும் இல்ல. நான் கால் பண்ணா ஃபர்ஸ்ட் ரிங்ல எடுக்கணும், புரியுதா? ஜீவுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அவன் இதய துடிப்பு வேனுக்கு வெளியே கேக்குற அளவுக்கு வேகமா இருந்துச்சு. எதுக்கு நான் எடுக்கணும்? ஜீவு டேஹியூங் காது கிட்ட போனான். அவன் உதடு காது மடல்ல உரசும்போது ஜீவு மடுங்குனான். ஏன்னா நாம இனிமே எதிரிங்க இல்ல, நாம பார்ட்னர்ஸ் இன் கிரைம். கம்பெனிக்கு தெரியாம, உலகத்துக்கு தெரியாம நாம ஒரு கேம் விளையாட போறோம். டேஹியூங் ரொம்ப மெதுவா ஜீவுவோட கழுத்துல ஒரு முத்தம் வச்சான். மருந்து போட்டு அதே இடத்துல. போய் சேரு, உன் மேனேஜர் தேடுவான். டேஹியூங் பிடியே தளர்த்துனான். ஜீவுக்கு எழுந்துக்கவே மனசு வரல. ஆனா அவன் எழுந்துக்கணும். அவன் தட்டு தடுமாறி எழுந்தான். கதவை திறந்தான். வெளிய போகும்போது டேஹியூங் பின்னால இருந்து கூப்பிட்டான். ஏய். ஜீவு திரும்பினா. இன்னைக்கு நைட்டு கால் பண்ணுவேன், தூங்காம இரு. ஜீவு பதில் சொல்லாம கதவை சாத்திட்டு ஓடியே போயிட்டான். வேனுக்குள்ள தனிமையில இருந்த டேஹியூங் சீட்ல சாஞ்சு சிரிச்சான். அவன் ஜீவு உட்கார்ந்த இடத்த தொட்டு பார்த்தான். அங்க இன்னும் ஜீவுவோட சூடு இருந்துச்சு. சிக்கிட்டான். இனிமே அவனால தப்பிக்க முடியாது. வெளியே ஜீவு அவனோட காருக்கு ஓடினான். அவன் கை அந்த புது போனை இறுக்கமா பிடிச்சிருந்துச்சு. அவன் மனசுக்குள்ள ஒரு குரல் கத்துச்சு. ஜீவு, நீ தப்பு பண்ற, பெரிய தப்பு பண்ற. ஆனா அவன் உதடு, அது தானா சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அத்தியாயம் 3. ராத்திரி மணி 2 ஆகிடுச்சு. டே பிரேக் குரூப்போட டாம் அமைதியா இருந்துச்சு. ஹால்ல மட்டும் நைட் லேம்ப் எரிஞ்சிட்டு இருந்தது. ஜீவுவோட ரூம்ல அவனோட ரூம்மேட் மின்ஜே நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தான். மின்ஜே தூங்குனா பீரங்கி வெடிச்சா கூட எந்திரிக்க மாட்டான். அது ஜீவுக்கு ஒரு வகையில வசதியா போச்சு. ஜீவு பெட்ல படுத்துட்டு இருந்தான். ஆனா தூக்கம் வரல. அவன் கைக்குள்ள அந்த புது போன் இருந்துச்சு. அது கருப்பா வளவளன்னு ஒரு சின்ன வெடிகுண்டு மாதிரி அவன் உள்ளங்கையில சூடா இருந்தது. அவன் கால் பண்ணுவானா இல்ல சும்மா மிரட்டினானா? ஜீவு மனசுக்குள்ள இந்த கேள்வி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அவன் அந்த போனையே வெறிச்சு பார்த்துட்டு இருந்தான். ஸ்கிரீன்ல டைம் மாறுச்சு. 2:16, 2:17. திடீர்னு ஃபோன் வைப்ரேட் ஆச்சு. சைலண்ட் மோட்ல இருந்ததால சத்தம் வரல. ஆனா அந்த வைப்ரேஷன் சத்தம் அந்த நிசப்தமான ரூம்ல இடி இடிக்கிற மாதிரி ஜீவு காதுல கேட்டுச்சு. ஜீவு திடுக்கிட்டு எழுந்து மின்ஜேவ பார்த்தான். அவன் இன்னும் கொரட்டை விட்டுட்டு தான் இருந்தான். அப்பாடா! ஸ்கிரீன்ல பேர் எதுவும் வரல, அன்னோன் நம்பர்னு மட்டும் வந்துச்சு. ஜீவு நடுங்குற விரலால அந்த பச்சை பட்டனை ஸ்வைப் பண்ணான். போனை காதுல வச்சான். ஹலோ? ஜீவு குரல் காத்து மாதிரி மெதுவா வந்துச்சு. மறுமுனையில அமைதி. 1 வினாடி, 2 வினாடி. அப்புறம் ஒரு ஆழமான குரல் கேட்டுச்சு. அது குரல் மாதிரி இல்ல, ஒரு கிணத்துக்குள்ள இருந்து வர மாதிரி எதிரொலிச்சது. தூங்கலையா ஏஞ்சல்? அது டேஹியூங்.
ஜீவுக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்து போச்சு. அவன் போனை இன்னும் இறுக்கமா காதுல அழுத்தி பிடிச்சான். அவன் குரல் வெளியே கேட்காம இருக்க போர்வைய தலைக்கு மேல இழுத்து மூடிக்கிட்டான். இப்போ அது அவனுக்கும் அந்த போனுக்கும் மட்டுமான உலகம். இல்ல, தூக்கம் வரல. ஜீவு கிசுகிசுத்தான். என் ஞாபகமா இல்ல பயமா? எதுக்கு நான் பயப்படணும்? நீ ஒன்னும் பேய் இல்ல. ஜீவு தைரியமா சொல்ல முயற்சி செய்தான். டே ஹியூங் சிரிச்சான். அந்த சிரிப்பு சத்தம் ஜீவுவோட முதுகு தண்டுவடம் வழியா இறங்கிச்சு. பேய விட ஆபத்தானவன் நான், அது உனக்கே தெரியும். சரி, இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க? படுத்துட்டு இருக்கேன். என்ன ட்ரெஸ் போட்டிருக்க? ஜீவு ஷாக் ஆகி போனான். என்னது? இது என்ன கேள்வி? கேட்டதுக்கு பதில் சொல்லு. என்ன போட்டிருக்க? அந்த சில்க் சட்டையா இல்ல வெறும் டீ-ஷர்ட்டா? ஜீவு முகம் போர்வைக்குள்ளேயே செவந்து போச்சு. லூசான டீ-ஷர்ட், ஷார்ட்ஸ். குட். பக்கத்துல யார் இருக்கா? மிஞ்சே. ஆனா அவன் தூங்குறான். ஓ, அப்போ நாம பேசுறது அவனுக்கு கேக்காது? கேக்காது. நான் மெதுவாதான் பேசுறேன். சரி, அப்போ ஹெட்செட் போடு. நான் சொல்றது உன் காதுக்குள்ள மட்டும்தான் கேட்கணும், வேற யாருக்கும் கேட்கக்கூடாது. ஜீவு தலையணைக்கடியில இருந்த ஹெட்செட்டை எடுத்து மாட்டினான். இப்போ டேஹியூங் குரல் இன்னும் தெளிவா, இன்னும் நெருக்கமா கேட்டுச்சு. அவன் பக்கத்துல படுத்து பேசுற மாதிரி இருந்தது. போட்டாச்சு. குட். இப்போ கண்ண மூடு. எதுக்கு? மூடுன்னு சொன்னா மூடு. ஜீவு கண்ண மூடினான். இருட்டு. காதுல டேஹியூங் மூச்சு சத்தம். டேஹியூங் பெருமூச்சு விடுற சத்தம் கேட்டுச்சு. ஜீவு, இன்னைக்கு ஷூட்டிங்ல உன்னை தொட்டப்போ உன் உடம்பு நடுங்குனது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. உன் இடுப்புல நான் கை வச்சப்போ நீ ஏன் கண்ண மூடின? ஜீவுக்கு வார்த்தை வரல. நான் நடிக்க ட்ரை பண்ணேன். பொய் சொல்லாத, அது நடிப்பில்ல, அது ஆசை. டேஹியூங் குரல் கரகரன் மாறுச்சு. உனக்கு தெரியுமா நான் இப்ப எங்க இருக்கேன்னு? எங்க? என் ரூம்ல, பெட்டுல. ஆனா எனக்கு தூக்கம் வரல. என் கை சும்மா இருக்க மாட்டேங்குது, அது எதையோ தேடுது. ஜீவு இதயம் தடதடதடன்னு அடிச்சது. அவன் மனசு கற்பனை குதிரைய தட்டி விட்டுச்சு. கை எதை தேடுது? இவன் என்ன சொல்றான்? எதை தேடுது? ஜீவு அறியாமலேயே தேட்டுட்டான். டேஹியூங் சிரிச்சான். ஒரு வில்லத்தனமான சிரிப்பு. உன் கழுத்தை நெரிக்கணும்னு தேடுது. அப்புறம் உன் உதட்ட கடிக்கணும்னு தேடுது. சீ, நீ ரொம்ப மோசம். மோசம்தான், ஆனா இந்த மோசமானவன்கிட்ட தான் நீ பேசிட்டு இருக்க. சரி, ஒரு கேம் விளையாடலாமா? என்ன கேம்? ஜீவு உஷாரானா. உண்மை அல்லது தைரியம். ஆனா இது போன்ல. நீ தோத்தா நான் சொல்றத நீ செய்யணும். நான் தோத்தா நீ சொல்றத நான் செய்வேன். ஓகேவா? ஜீவு யோசிச்சான். இது ஆபத்து, ஆனா ஒரு த்ரில். சரி, நான் ரெடி. ஓகே, முதல் கேள்வி. உண்மை. உண்மைய சொல்லணும். பொய் சொன்னா கண்டுபிடிச்சிருவேன். ஜீவு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தான். போர்வைக்குள்ள புழுக்கம் அதிகமாச்சு. உன்னை பார்த்தா கோவம் வரும், எரிச்சலா வரும். அவ்வளவுதானா? அப்புறம் ஜீவு மிழுங்கினான். அப்புறம் ஏன் இவன் இவ்ளோ அழகா இருக்கான்? ஏன் இவன் கண்ணு நம்மளை இப்படி இழுக்குதுன்னு தோணும். மறுமுனையில டேஹியூ அமைதியா இருந்தான். அந்த அமைதி ஜீவுவ பயமுறுத்துச்சு. ஹலோ, இருக்கியா? இருக்கேன். டேஹியூங் குரல் இப்போ ரொம்ப சாஃப்டா இருந்தது. நீ ஜெயிச்சிட்டே ஏஞ்சன். உண்மைய சொல்லிட்ட. இப்போ என் முறை. சரி, நான் கேக்குறேன். உண்மையா தைரியமா? ஜீவு கேட்டான். தைரியம், டேஹியூங் தெனாவட்டா சொன்னான். ஜீவு யோசிச்சான். இவன்கிட்ட என்ன வேலை வாங்கலாம்? நீ இப்போ ஒரு பாட்டு பாடணும், எனக்காக மட்டும், யாருக்கும் கேட்காத மாதிரி. டேஹியூங் ஒரு ராப்பர். அவன் பாடுவான்னு யாருக்கும் தெரியாது. பாடுறதா? நான் ராப்பர்டா. பரவாயில்லை, டேர்னா டேர் தான், பாடு. டேஹியூங் சிரிச்சான். சரி, உன் இஷ்டம். அடுத்த நிமிஷம் டேஹியூங் பாட ஆரம்பிச்சான். அவன் குரல் கரகரப்பா இருந்தாலும் அதுல ஒரு போதை இருந்தது. அது ஒரு பழைய கொரியன் காதல் பாட்டு. உன் கண்கள் என்னை தேடும்போது நான் இருளில் மறைகிறேன். என் மூச்சுக்காற்று உன்னை தீண்டும்போது நீ நெருப்பாய் எரிகிறாய். ஜீவு அப்படியே கரைஞ்சு போனான். அவன் பாடுறது காதுல தேன் வந்து பாயிற மாதிரி இருந்தது. அவன் ராப்பரா இருந்தாலும் அவன் பாடுற விதம் அவ்வளவு அழகா இருந்தது. பாட்டு முடிஞ்சதும் ஜீவு கைத்தட்ட மறந்துட்டா. எப்படி இருந்தது? டேஹியூங் கேட்டான். நல்லா இருந்தது. ஜீவு மெதுவா சொன்னான். தேங்க்ஸ். இப்போ அடுத்த ரவுண்ட். என் முறை. நான் டேர் சூஸ் பண்றேன். உனக்கு நான் ஒரு வேலை தரப்போறேன். ஜீவுக்கு பயம் வந்துச்சு. என்ன வேலை? டேஹியூங் குரல் சீரியஸா மாறுச்சு. இப்போ உன் கையை எடுத்து உன் கழுத்துல வச்சுக்கோ. நான் எங்க கடிச்சனோ அந்த இடத்துல. ஜீவு தயங்கி தயங்கி கைய வச்சான்.
வெச்சிட்டேன். இப்போ நான் சொல்றத செய். உன் விரலால அந்த இடத்த மெதுவா வருடு. நான் அங்க இருக்கேன்னு நினைச்சுக்கோ. என் விரல் தான் அங்க இருக்குன்னு நினைச்சுக்கோ. ஜீவுக்கு மூச்சு வாங்கிச்சு. மின்ஜே பக்கத்து பெட்ல புரண்டு படுத்தான். ஜீவு பயத்துல உறைஞ்சு போனான். பயப்படாத, செய். டேஹியூங் குரல் அவன் காதுக்குள்ள ஒரு மந்திரம் மாதிரி ஒலிச்சது. ஜீவு மெதுவா அந்த இடத்த வருடினான். அவன் கண்ண மூடினப்போ நிஜமாவே டேஹியூங் பக்கத்துல வந்து அவன் கழுத்த தொடுற மாதிரி ஒரு பிரமை ஏற்பட்டது. குட் பாய். எப்படி இருக்கு? சூடா சூடா இருக்கு. ஜீவு முணுமுணுத்தான். அதுதான் நான் எப்பவும் உன் கூடவே இருக்கேன் ஜீவு. இந்த ஃபோன் நம்மளை இணைக்கிற நூல், சிகப்பு நூல். திடீர்னு மின்ஜே கொரட்ட சத்தம் நின்னுடுச்சு. அவன் மெதுவா கண்ண முழிக்கிற சத்தம் கேட்டுச்சு. ஜீவு, யாராச்சு பேசுறதா? மின்ஜே தூக்க கலக்கத்துல கேட்டான். ஜீவுக்கு உசுறு போயிருச்சு. ஐயோ, அவன் போன்ல சொன்னான். டேஹியோங். அவன் முழிச்சிட்டான். டேஹியோங் சிரிச்சான். பரவாயில்லை, கட் பண்ணு, நாளைக்கு பார்க்கறாம். குட் நைட் ஏஞ்சல். குட் நைட். ஜீவு வேகமா போனை கட் பண்ணிட்டு தலையணை கடியில ஒளிச்சு வச்சான். மின்ஜே எழுந்து உட்கார்ந்தான். யார்ரா அது முணுமுணுத்துட்டு இருக்க? ஜீவு பொய்யா சிரிச்சான். ஒண்ணுமில்லடா, பாட்டு கேட்டுட்டு இருந்தேன், தூங்கு. மின்ஜே மறுபடியும் படுத்துட்டான். ஜீவு அந்த இருட்டுல தன் கழுத்தை தொட்டு பார்த்துக்கிட்டே படுத்திருந்தான். அந்த ஃபோன் கால் முடிஞ்சாலும் டேஹியும் குரல் அவன் காதுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருந்தது. சிகப்பு நூல், நம்மளை இணைக்கிற நூல். நள்ளிரவு அழைப்பு முடிஞ்சு மறுநாள் விடியுது. ஜீவுக்கு அந்த ஃபோன் கால் இன்னும் மனசுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு நடக்க போறது ஒரு ரியாலிட்டி ஷோ. அங்க கேமரா கண்ணுல மண்ண தூவ முடியுமா? ஐடல் ஸ்போர்ட்ஸ் டே படப்பிடிப்பு தளம். ஸ்டேடியம் முழுக்க ஒரே சத்தம். பல கேபாப் குரூப் பசங்களும் பொண்ணுங்களும் கலர் கலரா ட்ராக் சூட் போட்டு நின்னுட்டு இருந்தாங்க. டே பிரேக் குரூப் பசங்க நீல கலர் ஜெர்சி, நைட் குரூப் பசங்க சிகப்பு கலர் ஜெர்சி. ஜீவு கிரவுண்ட்ல நின்னு வார்ம் அப் பண்ணிட்டு இருந்தான். ஆனா அவன் கண்ணை சுத்தி சுத்தி யாரையோ தேடுச்சு. நேத்து நைட்டு பேசின அந்த குரல் அவன் காதுல இன்னும் ஒழிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அவன் வந்திருப்பானா? என்ன பார்த்தா என்ன சொல்வான்? திடீர்னு மைதானத்தோட இன்னொரு பக்கத்துல இருந்து ஒரு பெருங்கூச்சல். கிம் டேஹியோங், கிம் டேஹியோங். சிகப்பு கலர் ஜெர்சில தலையில ஒரு கருப்பு பேண்டானா கட்டிக்கிட்டு கெத்தா நடந்து வந்தான் டேஹியோங். அவன் நடந்து வரும்போதே அவனோட டீம் பசங்க வழிவிட்டு நின்னானுங்க. அவன் பார்வை நேரா ஜீவு மேல விழுந்தது. ஜீவு அவசரமா பார்வையை திருப்பிக்கிட்டான். பாக்காத, பாக்காத. அவன் கண்ணை பார்த்தா நேத்து நைட்டு ஞாபகம் வரும். ஆனா டேஹியோங் நேரா ஜீவு இருக்கிற இடத்துக்கே நடந்து வந்தான். ஹலோ ப்ளூ டீம், இன்னைக்கு தோக்க ரெடியாருங்க, டேஹியோங் சத்தமா சொன்னான். எல்லாரும் சிரிச்சாங்க. ஆனா அவன் ஜீவு பக்கத்துல வரும்போது குரலை தாழ்த்தி யாருக்கும் கேட்காத மாதிரி கிசுகிசுத்தான். குட் மார்னிங் ஏஞ்சல். நைட்டு நல்லா தூங்குனியா? கழுத்து வலி எப்படி இருக்கு? ஜீவுக்கு ஷாக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அவன் சுத்தி முத்தி பார்த்தான். கேமரா எதுவும் பக்கத்துல இல்ல. ஷ், கத்தாத, யாராச்சும் கேட்க போறாங்க. ஜீவு பதர்னான். டேஹியோங் சிரிச்சான். பயப்படாத, இன்னைக்கு கேம்ல நாம எதிரிங்க. ஆனா நான் உன்னை ஜெயிக்க விடுவேனா இல்ல தோக்கடிப்பேனா? பொறுத்திருந்து பாரு, சொல்லிட்டு அவன் கண்ணடிச்சிட்டு போயிட்டான். அன்னிக்கு முதல் கேம் ஆர்ச்சரி, வில்வித்தை. ஜீவுவும் டேஹியோங்கும் அவங்க டீமுக்கு கேப்டன். ஜீவு வில்ல கையில எடுத்தான். அவன் ஒரு சிறந்த வில்வித்தை வீரன். அவன் குறிய உன்னிப்பா பார்த்தான். மூச்சை இழுத்து பிடிச்சான். டங்! அம்பு நேரா போய் மையத்துல குத்துச்சு. வாவ், 10 பாயிண்ட்ஸ்! வர்ணனையாளர் கத்துனாரு. ஜீவு சந்தோஷமா திரும்பி பார்த்தான். டேஹியோங் அவனை பார்த்து கைத்தட்டினான். ஆனா அந்த கைத்தட்டல்ல ஒரு நக்கல் இருந்தது. அடுத்து டேஹியோங் முறை. அவன் வில்ல எடுத்த விதம், ஐயோ, ஒரு மாவீரன் மாதிரி இருந்தது. அவன் ஒரு கண்ணை மூடி குறிய பார்த்தான். ஆனா அம்ப விடும்போது அவன் பார்வை ஜீவு மேல லேசா பட்டுச்சு. டங்! அம்பும் மையத்துல குத்துச்சு. ஆனா ஜீவுவோட அம்ப கிழிச்சுக்கிட்டு போய் குத்துச்சு. ஸ்டேடியமே அதிர்ச்சியில உறைஞ்சு போச்சு. என்னது, ராபின்ஹுட் ஷாட்டா? இது சாத்தியமே இல்ல. டேஹியூம் வில்ல இறக்கிக்கிட்டு ஜீவுவ பார்த்து ஒரு ஃப்ளையிங் கிஸ் கொடுத்தான். சாரி டார்லிங், என் குறி எப்பவுமே தப்பாது. ஜீவுக்கு முகம் செவந்து போச்சு. கோவமா வெக்கமா தெரியல. இவன் வேணும்னே பண்றான். எல்லார் முன்னாடியும் என்ன சீன்றான். அடுத்த கேம் ரிலே ரேஸ், ஓட்டப்பந்தயம். இதுலதான் உண்மையான ஆட்டம் ஆரம்பிச்சுது. கடைசி ரவுண்ட் ஜீவுவும் டேஹியுங்கும் தான் ஓடணும். பேட்டன் கைக்கு மாறினதும் ஜீவு அம்பு மாதிரி பாஞ்சான். அவனுக்கு ஓடுறதுனா உயிர். காத்து கிழிச்சுக்கிட்டு போற வேகம். டேஹியுங் அவனை துரத்துனான். அவன் வேகம் வேற லெவல். 2 பேரும் சரிக்கு சமமா ஓடுனாங்க. ஃபினிஷிங் லைன் நெருங்குது. ஜீவு மூச்சு வாங்குச்சு. கால் வலிச்சுது. ஆனா அவன் விடல.
திடீர்னு ஜீவு கால் இடறிடுச்சு. அவன் ஷூலே சவிஞ்சிருந்தது. ஐயோ! ஜீவு தரையில விழப்போனான். எல்லாரும் ஆன்னு கத்துனாங்க. ஆனா ஜீவு தரைய தொடல. யாரோ அவனை இடுப்பு பிடிச்சு தாங்கிட்டாங்க. டே ஹியூங். அவன் ஓடுறத நிப்பாட்டிட்டு ஜீவுவ கீழே விழாம பிடிச்சிட்டான். ஃபினிஷிங் லைனை தாண்டி மத்தவங்க ஓடிட்டாங்க. ஆனா இவங்க 2 பேரும் ட்ராக் நடுவுல நின்னாங்க. ஜீவு மூச்சு வாங்குறது டேஹியூங் முகத்துல பட்டுச்சு. அவன் கைகள் டேஹியூங் தோள கெட்டியா பிடிச்சிருந்தது. நீ ஏன் நின்ன? ஜெயிக்கலாமே, ஜீவு கேட்டான். டேஹியூங் ஜீவுவ நிமிர்த்தினான். நீ விழும்போது எனக்கு ஜெயிக்கிறது முக்கியம் இல்ல. மைக் ஆன்ல இல்ல, கேமரா தூரத்துல இருந்தது. டேஹியூங் மெதுவா ஜீவு காதுல சொன்னான். உனக்கு அடிபட்டிருக்கா? கால் வலிக்குதா? ஜீவுக்கு கண்ல தண்ணி வர பாத்துச்சு. இல்ல, ஒன்னும் இல்ல. இனிமே பாத்து ஓடு ஏஞ்சல். நீ விழுந்தா எனக்கு வலிக்கும். டேஹியூங் ஜீவுவ விட்டு விலகினான். அப்புறம் சத்தமா கத்துனான். ஏய், இவன் லே சவிஞ்சு போச்சு, ரீமேட்ச் வைங்க. எல்லாரும் கை தட்டினாங்க. வாவ், என்ன ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். ஜீவு டேஹியூங்கையே பாத்துட்டு இருந்தான். இவன் கெட்டவனா நல்லவனா? நேத்து நைட்டு அவ்ளோ மோசமா பேசுனா, இன்னிக்கு என்ன காப்பாத்துறான். இவன் யாரு? ஷூட்டிங் பிரேக்ல ரெஸ்ட் ரூம் போற வழியில டேஹியூங் ஜீவுவ வழிமறிச்சான். அவன் கைய பிடிச்சு ஒரு இருட்டு மூலைக்கு இழுத்துட்டு போனான். ஷ், கத்தாத. எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? ஜீவு கேட்டான். உன் கால பாக்க. டேஹியூங் முட்டி போட்டு உட்கார்ந்து ஜீவுவோட ஷூவை கழட்டினான். ஜீவுவோட கணுக்கால் லேசா வீங்கி இருந்தது. பாத்தியா, வீங்கி இருக்கு. நீ கவனிக்கவே இல்ல. டேஹியூங் கோவமா சொன்னான். அவன் பாக்கெட்ல இருந்து ஒரு ஸ்ப்ரே எடுத்தான். எதுக்கு இதெல்லாம் வச்சிருக்க? உனக்காகதான். நீ எப்போ விழுவேன்னு எனக்கு தெரியும். டேஹியூங் அந்த ஸ்ப்ரேயை அடிச்சு ஜீவு கால மெதுவா பிடிச்சு விட்டான். அந்த ஸ்பரிசம் ஜீவுக்கு உயிர் போயிட்டு வர மாதிரி இருந்துச்சு. டேஹியூங், ஜீவு மெதுவா கூப்பிட்டான். நிமிர்ந்து பார்த்தான். என்ன? ஏன் எனக்காக இவ்ளோ பண்ற? நாம எதிரிங்க தானே? டேஹியூங் எழுந்து நின்னு ஜீவு முகத்தை நெருங்கினான். எதிரிங்கதான், ஆனா எனக்கு பிடிச்ச எதிரி நீ. அவன் ஜீவுவோட நெத்தியில ஒரு சின்ன முத்தம் வச்சான். இப்ப போ, அடுத்த கேம் இருக்கு. இந்த வாட்டி நான் ஜெயிக்க விடுவேன். ஆனா அதுக்கு கைமாறா எனக்கு நைட் ஒரு பரிசு வேணும். என்ன பரிசு? நைட் கால் பண்ணும்போது சொல்றேன். டேஹியூங் சிரிச்சுக்கிட்டே போயிட்டான். ஜீவுவே அங்கேயே நின்னுட்டு இருந்தான். அவன் நெத்திய தொட்டு பார்த்தான். இவன் என்ன பைத்தியமாக்குறான். ஜீவு பால்கனியில நின்னுட்டு இருந்தான். சியோல் நகரத்தோட லைட் எல்லாம் தூரத்துல மின்னுச்சு. அவன் கையில அந்த சீக்ரெட் போன் இருக்கு. இன்னைக்கு முழுக்க நடந்த விஷயம் அவன் மண்டையில ஓடிக்கிட்டே இருந்தது. ஆர்ச்சரியில அவன் அம்பு ஏன் அம்ப கிழிச்சது, ரிலே ரேஸ்ல நான் விழுந்தப்போ தாங்கி பிடிச்சது, அப்புறம் அந்த ஸ்ப்ரே அடிச்சு விட்டது, கடைசியில நெத்தியில வச்ச முத்தம். ஜீவுக்குள்ள ஒரு போராட்டம். இவன் நல்லவனா இல்ல சும்மா என்னை ஏமாத்துறானா? சரியா 1:50 மணிக்கு போன் வைப்ரேட் ஆச்சு. அன்னோன் நம்பர் காலிங். ஜீவு ஒரு பெருமூச்சை விட்டுட்டு போனை எடுத்தான். ஹலோ? என்ன ஏஞ்சல், பால்கனியில நின்னு வேடிக்கை பாக்குறியா? ஜீவு ஷாக் ஆகி சுத்தி முத்தி பார்த்தான். எப்படி கண்டுபிடிச்ச? நீ எங்க இருக்க? டேஹியூங் சிரிச்சான். நான் எங்க வேணாலும் இருப்பேன், உன்னை பாத்துக்கிட்டே இருப்பேன். சரி, அது இருக்கட்டும். இன்னிக்கு நான் கேட்ட பரிசு ஞாபகம் இருக்கா? ஜீவுக்கு உதறல் எடுத்துச்சு. ஞாபகம் இருக்கு. என்ன வேணும்? இன்னிக்கு நான் உன்னை ஜெயிக்க விட்டேன். அதுக்கு கைமாறா நீ எனக்கு ஒரு வீடியோ கால் பண்ணணும். ஜீவு அதிர்ச்சியானா. வீடியோ காலா? இப்பவா? ஆமா, இப்பவே. உன் மூஞ்சிய பார்க்கணும் போல இருக்கு. உன் வாய்ஸ் மட்டும் பத்தல. முடியாது, நான் தூக்க கலக்கத்துல இருக்கேன். ட்ரெஸ்ஸு கூட சரியா இல்ல. பரவாயில்ல, நான் எதையும் பார்க்க ரெடி. ஆன் பண்ணு. ஜீவு தயங்கினா. ஆனா டேஹியூங் குரல்ல இருந்த அந்த அதிகாரம் அவனை மறுக்க விடல. சரி, ஆனா சீக்கிரம் கட் பண்ணிடுவேன். ஜீவு வீடியோ பட்டனை அழுத்தினான். ஸ்கிரீன்ல டேஹியூங் முகம் தெரிஞ்சுது. அவன் பெட்ல படுத்துட்டு இருந்தான். அவன் முகம் ஃபோன் வெளிச்சத்துல பளபளன்னு தெரிஞ்சுது. அவன் தலைமுடி கலைஞ்சு கண்ணு சொருகி போயிருந்தது. பார்க்கவே செம்ம ஹாட்டா இருந்தான். ஹாய் ஏஞ்சல், டேஹியூங் கையசைச்சான். ஜீவு வெக்கத்துல கேமராவை விட்டு கொஞ்சம் தள்ளி நின்னான். ஹாய். ஏன் தள்ளி நிக்கிற? கிட்ட வா, உன் கண்ணை பார்க்கணும். ஜீவு கேமரா முன்னாடி வந்தான். நிலா வெளிச்சத்துல அவன் முகம் ஓவியம் மாதிரி தெரிஞ்சுது. டேஹியூங் கொஞ்ச நேரம் அவனையே பார்த்துட்டு இருந்தான். பேசவே இல்ல. அந்த பார்வை ஜீவுவ ஊடுருவி போன மாதிரி இருந்தது. நீ ரொம்ப அழகா இருக்க ஜீவு. டேஹியூங் குரல் உடைஞ்சு போச்சு. இன்னைக்கு கிரவுண்ட்ல நீ ஓடுனப்போ, உன் முடி காத்துல பறந்தப்போ நான் உன்னை கிஸ் பண்ண நினைச்சேன் தெரியுமா? ஜீவு மூச்சு வாங்குச்சு. டேஹியூங், இதெல்லாம் தப்பு. நாம எதிரிங்க. ஃபேன்ஸ் நம்மள கொன்னுடுவாங்க. ஃபேன்ஸ் பத்தி எனக்கு கவலை இல்ல. எனக்கு நீதான் முக்கியம். உனக்கு நான் முக்கியமா? ஜீவு அமைதியா இருந்தான். அவனால பொய் சொல்ல முடியல.
தெரியல, ஆனா உன்னை பாக்கும்போது எனக்கு ஏதோ பண்ணுது. டேஹ்யூங் சிரிச்சான். அது போதும், அது காதலோட ஆரம்பம். திடீர்னு டேஹ்யூங் ஒரு கேள்வி கேட்டான். சரி, இப்போ ஒரு சின்ன டெஸ்ட். நீ உண்மையிலே என்ன விரும்புறியான்னு பார்க்கலாம். என்ன டெஸ்ட்? உன் போனை பால்கனி கைப்பிடி மேல வையு. நீ கொஞ்சம் பின்னாடி போ. ஜீவு அப்படி செஞ்சான். இப்போ உன் சட்டைய கொஞ்சம் மேல தூக்கு. உன் வயித்துல ஆப்ஸ்ல நான் இன்னைக்கு அடிபட்டதா சொன்னேனே அந்த தழும்ப பார்க்கலாம். ஜீவுக்கு முகம் செவந்து போச்சு. சி, எனக்கு எந்த தழும்பும் இல்ல. பரவாயில்ல, காட்டு, எனக்கு பார்க்கணும். ஜீவு தயங்கி தயங்கி சட்டைய கொஞ்சம் மேல தூக்குனான். அவன் வயிறு தட்டையா வெள்ளையா தெரிஞ்சுது. டேஹ்யூங் கண்ணு விரிஞ்சுது. அவன் போன் ஸ்கிரீனையே முழுங்குற மாதிரி பார்த்தான். வாவ், செம்ம! ஜீவு வேகமா சட்டைய கீழே விட்டான். போதும், நீ ரொம்ப மோசம். மோசம்தான், ஆனா உனக்கு பிடிச்சிருக்குல்ல? ஜீவு பதில் சொல்லல. அவன் சிரிச்சான். அந்த சிரிப்பு டேஹ்யூங் மனசுல ஆழமா பதிஞ்சுது. சரி, போய் தூங்கு ஏஞ்சல். நாளைக்கு ஸ்டுடியோல மீட் பண்ணலாம். நாளைக்கு டான்ஸ் பிராக்டிஸ் இருக்கு. அங்க வச்சு உன்னை கவனிச்சுக்கிறேன். என்னது, டான்ஸ் பிராக்டிஸா? ஆமா, நாம 2 பேரும் ஜோடியா ஆடப் போறோம். மறந்துட்டியா? கப்பிள் டான்ஸ். நாளைக்கு நிறைய தொடுதல் இருக்கும். ரெடியாயிரு. ஜீவுக்கு மறுபடியும் வயித்துக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்குது. பார்க்கலாம். குட் நைட். குட் நைட், என் எதிரி. கால் கட்டாச்சு. ஜீவு அந்த போனை நெஞ்சோட அணைச்சிக்கிட்டான். கப்பிள் டான்ஸ். நாளைக்கு என்ன நடக்கப் போதோ? பால்கனில நின்னு அவன் வானத்தை பார்த்தான். சியோல் வானத்துல நட்சத்திரம் இல்ல, ஆனா அவன் மனசுக்குள்ள 1000 நட்சத்திரம் மின்னுச்சு. இதோட ரெட் ஸ்ட்ரிங் vs கிட்டார் ஸ்ட்ரிங்ஸ் கதையோட முதல் பாகம் நிறைவடைகிறது. கதை ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்குல்ல? அடுத்த பாகத்துல என்ன திருப்பங்கள் காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருப்பீங்கன்னு நம்புறேன். 2ஆம் பாகம் சீக்கிரமே வரும். அதை கேட்க தவறாதீங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இது போல பல சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நம்ம பிரியங்கா ஆடியோ புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் பார்ட் 2 வந்ததும் உங்களுக்கு உடனே தெரியும். நன்றி.